The डिस्काउंट इसमें आपको और मिल जाएगा। Assalamualaikum. Hi, hello. Welcome to Chennai Flavors in UAE. I'm Farzana. ஸோ இங்கே நோம்பு கஞ்சி இருக்குது. இங்கே கொஞ்சமாக நகெட்ஸ் வச்சுருக்கேன் கிட்ஸ்க்காக. இது விம்டோ அண்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்டோர் பாட் பேர் என்ன வடை, சமோசா அண்ட் எக் பஜ்ஜி இருக்குது. ஸோ முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டாங்க என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது. ஸோ அதனால் கிளிங் ரேப் பண்ணி அப்போயே வச்சுட்டேன். அண்ட் ஜூஸ் இருக்குது. இங்கே கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் சுண்டல் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்நாக்கிங்காக கொஞ்சம் பீனட்ஸ் வச்சுருக்கேன். டேட்ஸ் இருக்குது. அப்புறம் கட் ஃப்ரூட்ஸ் இருக்குது. இங்கே சாய் வச்சுருக்கேன். தலை ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நல்ல சாய் போட்டு வச்சுருக்கேன். எப்படி தெரியுது? சாய் வச்சுருக்கேன். 2 கப்ஸ் வச்சுருக்கேன். ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நானும் என் ஹஸ்பண்டும் WTC மால் போயிருந்தோம் லுலுக்காக. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு விஷயம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் போயிருந்தேன். ஸோ அங்கே இருந்த ஃபுட்டேஜஸ் தான் இதெல்லாம். அங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஈரானியன் கடை இருக்கும். அங்கே டிஃப்ரெண்ட்டான ஸ்பைசஸ் இருக்கும். அது நம்ம யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் பாதி இருக்கும், நம்ம யூஸ் பண்ணாத ஸ்பைசஸ் பாதி இருக்கும். அது பார்க்கும்போதே நமக்கு அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்கும். அப்புறம் அந்த ரோலில் பார்த்தீங்கன்னா நிறைய கஃப்தான்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஷிஃபான் கஃப்தான்ஸ். காட்டனாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இதெல்லாம் வந்து ஈஸியாக கிழிஞ்சிரும். ஆனால் காசு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாஸ்தி சொல்லுவாங்க. அப்புறம் லுலுவில் வந்து பேந்தல் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, ரம்ப இலை, நம்ம ஊரில் ரம்ப இலை அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்தேங்க. ஆக்சுவலி மதினா ஜாயில் ஃபுல்லாக தேடிட்டு இருந்தேன், கிடைக்கல. முன்னாடிலாம் ஒரு 3 இயர்ஸ் பேக்கெலாம் எப்போவுமே இருக்கும் ஸ்டாக்கு. பட் இப்போ எப்போ தான் வருது இதெல்லாம். WTC மாலில் பார்த்தேன். ஸோ அது ஒன்று எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தீங்கன்னா அங்கே போய் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போவுமே இது அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா ஸ்டைலிஷாக நிறைய அந்த ஊது ஸ்டாண்ட்லாம் வந்துருக்குங்க. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அதோட ஆஃபர் ப்ரைஸஸ். ஸோ நல்லாவே இருந்தது. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா ஒரு சேட் கடை தான். இங்கே சேட் ஜங்ஷன் சொல்லிட்டு மதினா ஜாயில் இருக்கும். அதோட பிரான்ச் வந்து ஹம்தான்லேயும் இருக்குது. ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போயிருந்தேன். அங்கேயுமே சிமிலராக நல்லா தான் இருந்தது. அதை முடிச்சுட்டு வேற ஒரு கடைக்கும் போகிற மாதிரி இருந்தனால ஸோ சாப்பிட்டுக்கலாம் ஏதாவதுன்னு சொல்லிட்டு மணி அப்போவே 12 o'clock கிட்ட ஆகிடுச்சு. ஸோ நல்லா பசிக்கவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தொழுது முடிச்சிட்டோம் அப்படின்னா நைட்டில் ஃபுல்லாக கூட சுற்றினா கூட நமக்கு அந்த ஒரு கில்ட் இருக்காது. தராவி முடிச்சுட்டு வித்ரோ முடிச்சிட்டோம் அப்படின்னா சரி ஓகே எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் சுற்றினாலும் கஷ்டம் இருக்காது. வீட்லேயும் சமைச்சு வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா கூட ஈவன் இல்லைன்னா கூட இங்கெல்லாம் வந்து அந்த டைமில் ஆர்டர் பண்ணிக்கலாம். லைக் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3:30 அந்த மாதிரி ஆர்டர் பண்ணோன்னா நமக்கு ஒரு 4-4:30 சீக்கிரமாகவே வந்துடும். இங்கெல்லாம் எல்லா டெலிவரி ஆப்ஸுமே சூப்பர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்வாங்க சஹர் டைமில். இங்கே பாருங்கள் க்யூட்டான டெடி பியர் சாக்லேட்ஸ் இருந்தது. இதெல்லாம் சாக்லேட்ஸ் தான். அது ஒரு மாதிரி அழகாக ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களோட ஹஸ்பண்ட்ஸ் யாராவது இருக்காங்க வரப்போகிறாங்க ஊருக்கு அப்படின்னா இப்போது இதுக்கு வாங்கிட்டு வர சொல்லுங்கள். பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. இந்த டால் பாருங்கள், அப்படி ஒரிஜினல் குழந்தை மாதிரியே இருக்கு இல்லையா. இங்கே பாருங்கள், யாரும் சாமான் வாங்கிட்டு வெளியில் போட்டு போயிருக்காங்க. ஆனால் கூட இது யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க இந்த ஊரில் எல்லாம். அவ்வளோ நம்பிக்கை எல்லாருக்குமே. ஸோ அதனால அப்படியே போட்டு போயிருக்காங்க ஒரு குப்பை மாதிரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கிச்சனுக்கு நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்ட மாதிரி குக்கிங் ரேஞ்ச் வாங்கியாச்சு. ஸோ இதுதான் அந்த குக்கிங் ரேஞ்ச். ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப ஹாப்பி. எல்லாம் துவா செய்யுங்க எங்களுக்காக. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டெசர்ட் ரெசிபி பண்ண போகிறேன். க்ரீம் கேரமல் வச்சுட்டு ஒரு புட்டிங் மாதிரி வித் ஃப்ரூட்ஸ் அண்ட் லிச்சி ஜெல்லி வச்சு பண்ண போகிறோம். நீங்கள் என்ன க்ரீம் கேரமல் எடுக்கிறீங்களோ அதோட பேக்கெட் பின்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணுறது பெட்டர். ஆனால் அதில் வந்து கொடுக்குற பால் எம்எல்ல ஒரு 50 ml அளவுக்கு கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு புட்டிங் கிடைக்கும். ஸோ பால் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த க்ரீம் கேரமலோட மிக்சரை அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கைவிடாமல். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு மாதிரி நல்லாவே ஒரு ஸ்மூத்தான ஒரு இது புட்டிங் கிடைக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சைட்ஸ் எல்லாம் ஒட்டும், அதெல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து திக்காகாது. லைக் நமக்கு இந்த கஸ்டர்ட் செய்யும் போது திக்காகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆகும் நினச்சிட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நான் முன்னாடியெல்லாம் அது மாதிரி தான் நினச்சிட்டு நான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நான் சொல்கிறது ஒரு 10 years பேக்னு நினைக்கிறேன். ஸோ பட் அது திக்கே ஆகலை. என்னடான்னு கடைசியாக பார்த்தா இது ஆகாது போல் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது செட் ஆகும். லைக் கடல் பாசியெல்லாம் அப்படி செட் ஆகுதோ அதே மாதிரி
ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இது ஹார்ட்லி உங்களுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா 5 minutes தான் இது ஆகும் குக்கிங் டைம் அப்படின்னு பார்த்தா இதை சின்ன சின்ன மோலில் நான் ஊற்றி வச்சுக்க போகிறேன் சர்விங் பவுல்ஸில். ஒரு பெரிய பவுலில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த கேரமல் வரும் இல்லையா, அதை நான் யூஸ் பண்ணல இதுக்கு, ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ரெண்டும் சேர்த்து பண்ணும்போது, ஏன்னா மேலே ஒரு லேயர் வேறு வரப்போகுது. ஸோ அதுக்காக இது ஹாஃப் மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு இது நான் ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறேன். எவ்வளோ நேரத்துக்குன்னா ஒரு 1 hour. 1 hour பண்ணும்போது இது நல்லா செட்டில் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் லேயருக்கு நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே அப்படின்னு பார்த்தா, அகெயின் வந்து அந்த பேக்கெட் பின்னாடி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். நான் இங்கே வந்து ஜெல்லி பவுடர் எடுத்திருக்கேன். இதில் வந்து சீவீடில் பண்ணலாம், சில இது வந்து ஜெலட்டினில் பண்ணியிருப்பாங்க, பீஃபோட இதில் எடுத்து பண்ணியிருப்பாங்க, ஜெலட்டின் இருக்கும். பட் இது வந்து சீவீட்னா நமக்கு வேறு ஒன்றும் இல்லை, கடல் பாசி தான், அகர் தான். ஸோ அந்த பேக்கெட்டில் பார்த்திங்கனாவே எவ்வளோ தண்ணி ஊற்றணும், எவ்வளோ சுகர் போடணும் எல்லாமே இருக்கும். ஸோ நான் இங்கே வந்து 5 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், அதே மாதிரி 5 spoon அளவுக்கு சுகரும் போட்டுக்கிறேன். பேக்கெட்டில் வந்த மாதிரியே தான் நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு நிறைய தண்ணி இருந்ததுனால ஒரு தனியாக ஒரு பவுலில் எடுத்து செட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் லேயருக்கு வந்து மேலே ஃப்ரூட்ஸ் வச்சு டாப்பிங் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் ப்ரிட்டியாக இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்காக ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன், லைக் ஸ்ட்ராபெரி, மேங்கோ அண்ட் ப்ளூபெரிஸ் இது மாதிரி வச்சுருக்கேன். இங்கே நம்மளோட கடல் பாசி வந்து லிச்சி ஃப்ளேவர் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து கலர் இல்லை அப்படின்னு தான் ரெட் கலர் ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் தேவை அப்படின்னு பார்த்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் லிச்சிக்கு பதிலாக ஸ்ட்ராபெரி ஆரல்ஸ் பைனாப்பிள் கூட எடுத்துக்கலாம், நல்லாவே இருக்கும். திருப்பி ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. டோட்டலி 3 to 4 hours ஆகும். செட்டில் ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது அப்படின்னு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். மீன்வாயில் நான் ரம்பையில் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, பேந்தன் லீவ்ஸ். ஸோ அதை நான் எப்படி ப்ரிசர்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து வெளியில் வச்சா கெட்டு போயிடும், காஞ்சு போயிடும் அப்படின்றதுனால இதை அப்படி ஃபோல்ட் பண்ணி ஜிப்லாக் கவருக்குள்ளே டைட்டாக பேக் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருக்கேங்க. இது மாதிரி வைக்கும் போது 6 months ஆனால் கூட கெட்டே போகாது. தேவைப்படும் போது அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய் அனுஷ். Hi. How are you? நான் தெரியாம கீச்சன் கிச்சன் சொல்லிருக்கேன், நான் கீச்சன் சொல்லிட்டேன். நம்ம இன்றைக்கி சஹருக்கு வந்து மலாய் சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், மைல்டு ஸ்பைஸில் சூப்பர் அரோமேட்டிக்காக க்ரீமியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10-12 கேஷ்யூவை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. கை நிறைய மல்லி அதையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு 12 to 15 அளவு பச்சை மிளகாய் அதையும் போட்டுட்டு தயிர் சேர்த்து அரைச்சிக்கோங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். நல்லா க்ரீமியாக அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்து சிக்கன் வந்து ஒரு 800 to 900 grams அளவுக்கு இருந்திருக்கும். நல்ல ஃப்ரெஷ்ஷான சிக்கனை வாங்கிக்கோங்க. அது கூட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸை சேர்த்துக்கிறேன். சிக்கன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே சின்ன சிக்கன் தான், ரொம்ப பெரிய சிக்கன் இல்லை. ஸோ நல்ல ஜூஸியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 cup அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு 3-4 spoon அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதுக்கு 1/2 spoon அளவுக்கு கியூமின் பவுடர், ஜீரக பொடி, ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஏன்னா காரத்துக்கு வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர் போட போகிறதில்ல. அப்புறம் 1/2 spoon அளவுக்கு தனியா பவுடர், அப்புறம் ஒரு 1/2 spoon அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா நம்மளோட சேனல் ஆல்ரெடி இருக்குது, ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பச்சை மிளகாய் பேஸ்ட், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வந்து உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு இதோட ஸ்டார் இன்க்ரீடியண்ட்டே இது தான், மேனே சேர்த்துருக்கேன் ஒரு 2 spoon அளவுக்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் க்ரீம் சீஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் மேயோ வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour to 1 hour அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த ஒரு பெரிய பேன் வந்து நான் ரைஸ்க்கு வச்சுருக்கேன். ரைஸுக்கு தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கிறேன், தவா மாதிரி. அதில் வந்து ஒரு 6 spoon அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் தான் நம்ம வந்து பிரியாணி சமைக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பயப்படாமல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா லேயர் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சிக்கன் பீசஸை. சிக்கனை வந்து 2 தடவை திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க. நல்லா கோல்டன் ஸ்பாட் வரும், அந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டு வேக வைங்க. சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு ஒரு 75% வந்து நம்ம இந்த ப்ராசஸ்லேயே குக் ஆயிடணும், அதுதாங்க அதில் மேட்டர். நீங்கள் ஸ்லிட் பண்ணிக்கலாம், பட் ஸ்லிட் பண்ணிங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா சிக்கன்லாம் நல்லா பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்காக நான் அதில் வந்து ஸ்லிட்ஸ் கொடுக்கல. இப்போது ரைஸுக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. ஸோ நான் ரைஸை சேர்த்துக்கிறேன். ரைஸை போட்டதுக்கப்புறமா நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நல்லா சுருன்னு இருக்கிற அளவுக்கு நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரைஸில் நல்லா உப்பு கேட்ச் ஆகும். இப்போ இந்த சிக்கன் குக் ஆகும் போதே உங்களுக்கு அந்த ஒரு வாசனை வரும் பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சிக்கனோட 2 சைட்லையுமே இது மாதிரி கோல்டன் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிக்கும். மீன்வாயில் பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸ் வந்து குக் ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும். ஒரு 60% அளவு 60-65% அளவுக்கு குக் ஆகிருக்கணும். அதை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அரிசியை. நான் இங்கே வந்து பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இப்போது சிக்கன் நல்லா ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு, ஒரு 75% அளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி எண்ணெயில் வந்து கொஞ்சம் மசாலா இருக்கும், அதையுமே தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பிரியாணி சமைக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சு நம்ம சிக்கன் வறுத்த ஆயில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கோங்க. இங்கே 2 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த பாரிஸ்டா பண்ண போகிறோம். நல்லா கோல்டன் கலரில் வந்து வெங்காயம் மாறும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நல்லா முருகின வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதே ஆயிலில் வந்து கொஞ்சம் ஷாஹி ஜீரா, அப்புறம் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் ஹோல் தனியா, கொஞ்சமாக ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பே லீஃப், அப்புறம் சின்ன பீஸ் ஜாவித்ரி, அப்புறம் ஒரு கருப்பு ஏலக்காய், படி இலைச்சி சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டுட்டு அது நல்லா பொரியும் போது கை நிறையா மல்லி, கை நிறையா புதினா, 4 பச்சை மிளகாய் அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. அப்புறம் சிக்கன் ஊற வச்ச இந்த மசாலா கொஞ்சம் வந்து கீழே இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தயிர் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து குக்கிங் க்ரீம். நீங்கள் இதுக்கு பதிலாக மலாய், இது ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கும் இல்லையா, அமுல் பிராண்டில் கிடைக்கும் இந்தியாவில், அது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் கப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் என்ன சொல்ல, ஒரு 200 ml வரும் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கிளறினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க சிக்கன் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு வாசனைக்காக நான் கசூரி மெத்தி வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. அது கூடவே நம்ம சிக்கன் வறுக்கும் போது மசாலா எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ரைஸ் வடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. லேயர் மாதிரி தான் வரும். ஸோ நான் இப்போ என்ன போட்டுட்ருக்கேன், நம்ம பொரிச்சு வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக புதினா, அப்புறம் நறுக்கின பச்சை மிளகாய், ஜஸ்ட் ஒரு அழகுக்காக. இது வந்து ஸ்பைஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அது கூடவே நான் வந்து எடிபிள் ரோஸை சேர்த்துக்கிறேன். கேவ்டா வாட்டரும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இங்கே கொஞ்சமாக அந்த வாசனைக்காக சஃப்ரான் சேர்த்துக்கிறேங்க. போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு லோ ஃப்ளேமில் தம் பண்ணிடுங்க. மீன்வாயில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜெல்லோ வந்து ரெடி ஆகிடுச்சு. கலராக இருந்தால் நம்ம குழந்தைங்களுக்கு அது எடுத்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும் இல்லையா, அதுவும் ஜெல்லோனா சொல்லவே வேண்டாம், ரொம்ப கிட்ஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அனோஷாக்கு வந்து அதை டேஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தா. ஸோ அவளுக்கு தான் கொடுத்துட்ருக்கேன் இப்போது. அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக. ஸோ அதான் அவளுக்கு அந்த ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு தம் ஆகிடுச்சு. இப்போ வந்து சார்கோல் வச்சு அந்த ஸ்மோக் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணணும். அதுக்காக நான் இங்கே வந்து ஃபாயில் பேப்பர் வந்து பவுல் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு சார்கோலை வந்து நல்லா சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மூடி வச்சு அந்த ஹோல்ஸை கூட லாக் பண்ணிடுங்க. நான் இங்கே புதினாவோட குச்சி வச்சு லாக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த உள்ள அந்த புகை இருக்கணும், அதுக்கு மேலே இருக்க வேண்டாம், ரொம்பவே ஸ்மெல்லாக ஆரம்பிச்சிடும். அதை எடுத்துருங்க 2 நிமிஷத்துக்கு மேலே. அதுக்கப்புறம் திருப்பி மூடி போட்டு அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிட் ஆகட்டும். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் கூட கிடைக்காத அளவுக்கு அவ்வளோ கம்மன்னு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது நிஜமாக சொல்கிறேன், 5 ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்க வேண்டிய ஒரு டிஷ் மாதிரி இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இஃப்தார் பார்ட்டியாக இருந்தாலும் சரி, இல்லை சுஹூர் மீல் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஈவன் ஈதுக்கு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. ஃபேமிலி ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.